10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியலுக்கான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களையும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். மொத்தம் 4 பயிற்சிகள் இந்த அலகுல உண்டு. முதல் பயிற்சி 6.1ல முக்கோணவியல் விகிதங்கள் சைனு, காசு, டேனு, கொசீக்கன், சீக்கன், காட்டு ஆகிய விகிதங்களை பற்றியும் அந்த விகிதங்களின் மதிப்புகள், அதாவது அட்டவணை மதிப்புகள், அதனுடைய நிரப்பு கோணங்களின் மதிப்புகளையும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 9ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கும். அதனுடைய திருப்புதலாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக நம்ம இங்கே படிக்கக்கூடியது முக்கோணவியல் முற்றொருமைகள், அதனை சார்ந்த கணக்குகளும் இந்த முதல் பயிற்சியில் படிக்கிறோம். முக்கோணவியல் முற்றொருமைகளில் 3 முக்கிய முற்றொருமைகள்னு பார்க்குறப்ப சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ஆகிய 3 முக்கிய முற்றொருமைகள். இதில் முதல் முற்றொருமையில் இருந்தே சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானும் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானும் எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 என்ற முற்றொருமையில் இருந்து சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா, டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். மூன்றாவது முற்றொருமை கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 எனும் முற்றொருமையிலிருந்து கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா, காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இந்த முற்றொருமைகளும் இதை பயன்படுத்திய கணக்குகளும் இந்த முதல் பயிற்சியில் படிப்போம். அடுத்து இரண்டாவது பயிற்சியில் உயரங்களும் தொலைவுகளும் கணக்கிடுவதை பற்றி இரண்டாவது பயிற்சியில் படிக்கிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது 6.2ல் ஏற்ற கோணமும் ஏற்ற கோணத்தை பற்றிய கணக்குகளும் படிப்போம். 6.3 பொறுத்த வரைக்கும் இறக்க கோணமும் இறக்க கோணத்தை பற்றிய கணக்குகளும் 6.3வது பயிற்சியில் படிப்போம். இதில் ஏற்ற கோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இரண்டாவது பயிற்சியில் படிக்கக்கூடிய ஏற்ற கோணம் என்பது ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும் பொழுது கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் தான் ஏற்ற கோணமாக இருக்கும். இறக்க கோணம் என்பது ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு கீழே இருக்கும் பொழுது, நம்ம நேர் பார்வைக்கு கீழே ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை நம்ம இறக்க கோணத்தில் பார்ப்போம். அப்போ அந்த கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் இறக்க பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் தான் இறக்க கோணமாக அமையும். இதை ரெண்டை பற்றிய கணக்குகள் தான் இந்த 2 பயிற்சியிலையும் படிப்போம். 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள் எதுவும் இந்த பயிற்சியிலிருந்து கேட்கலாம். 6.4 பொறுத்த வரைக்கும் ஏற்ற கோணம் இறக்க கோணம் ரெண்டுமே இருக்கிற மாதிரியான கணக்குகள் தான் இந்த 6.4வது பயிற்சியில் படிப்போம். அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் இயர்லையும் பிடிஏ கொஸ்டின்லையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள். பயிற்சி 6.1ல் 3வது கேள்வியில் முதல் சப்டிவிஷனும் 6.2ல் 1, 6.3ல் 1 ஆகிய கணக்குகள். எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 6.5, 6.18ல் 2வது சப்டிவிஷன் 19, 26 ஆகிய கணக்குகள் 2 மதிப்பெண் வினாக்கள் ஆகும். 5 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை 6.1 முதல் பயிற்சியில் 5ல் 2வது சப்டிவிஷன், 7ல் 2வது சப்டிவிஷன். 6.2 2வது பயிற்சியில் 3 மற்றும் 6, 6.3ல் 3, 6.4ல் 1 மற்றும் 3. எடுத்துக்காட்டை பொறுத்தவரை 6.1, 3, 13, 21, 22, 29, 31 ஆகிய கணக்குகள் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கணக்குகள் ஆகும். நன்றி.